Welcome back to OMG, my dear Mukha. This is Tarkuri compilation. பலோசோ பேண்ட்டெல்லாம் அவருக்கு போடவே கூடாது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அலோடு இல்லை, அவருக்கு அது பிடிக்காது. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்க மாதிரி வேணாம், அந்த மாதிரி அவர் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவார். உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? அரௌண்ட் 9 to 10 years. ஆக்சுவலா நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலே உங்க சின்ன பிள்ளை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்க பிள்ளை மாதிரி. இப்போ உங்க பலாசோ பேண்ட் ஒன்று சொன்னாங்க, இந்த லூஸா பழைய காலத்துல இருக்க மாதிரி ஸ்டைல ஒன்று. இல்ல அது எனக்கு என்னன்னு தெரியல, அது பிடிக்கல எனக்கு. சுடிதார் கூட சைடு ஓப்பன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஆமாம் சார், நான் ஓப்பன் டாப் கூட போடுறது இல்லை, ஃபுல்லி அம்ப்ரல்லா டாப் தான் போடுவேன். ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்டா நோ சார். ஹேண்ட்பேக் எடுக்கவே கூடாதுன்னு. ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? இல்ல அது என்ன பிடிக்கிறது. வீட்டுல தங்கச்சி போட போறாங்க, வீட்டுல தங்கச்சி எடுத்துட்டு போனா தங்கச்சியும் திட்டுவேன். அது மாதிரி ஹேண்ட்பேக் வேண்டாம், என் கூட வர சொல்ல நீங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வராதீங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன் நான். அவருக்கு அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு இப்படி மாட்டிட்டு போறது பிடிக்காது சார். மாட்டவே கூடாது, அவருக்கு ஹேண்ட்பேக் மாட்டக்கூடாது. டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டில உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாரு சார். டபுள் சைடு உட்காராத, ஊர்ல ஒரு மாதிரி டபுள் சைடு போட்டு உட்காரக்கூடாது. உட்காந்தா ஊர்ல எதனா சொல்லுவாங்க, நீ வேணா ஆரணி தாண்டினதுக்கு அப்புறம் உட்காந்துச்சுக்கோ அப்படின்னுவாரு. இல்ல சார், பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். நல்ல வேலை பொண்ணா போறதுல குனிஞ்சா கிளீவே தெரியுதுன்றானுங்க, நிமிர்ந்தா எடுப்பு தெரியுதுன்றானுங்க. மாதம் 3 நாள் வயிறு வலி வருது. அந்த வயிறு வலியை கூட சமாளிச்சிடலாம். அந்த 3 நாள் தீட்டுன்பாங்க. அந்த 3 நாள் கழிச்சு எங்கள் வீட்டு சாமின்னு பானுங்க. சாமின்னு சொன்னா தானே சமையல் காட்டு விட்டு வெளியே வராமல் பார்த்துக்க முடியும். தற்கொலைக்கு டெஃபினேஷனாக இவனை வைக்கலாம். கொஞ்சம் நல்ல பொண்ணுங்க எல்லாரையும் கற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவான் போடுறோம். பொண்ணுங்க எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், என்னவா இருக்கணும்னு கொஞ்சம் நாளில் இவன் புக்கை பப்ளிஷ் பண்ணணும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏழை எடுத்துவேன். அந்த தண்ணியை பார்த்தா கழுவு கூட தோண மாட்டேது. ஐ மீன் கை கழுவு கூட தோண மாட்டேது. அதை எப்படா குளிக்கிறீங்க? ஆனால் அதே ஆற்றுல செலிபிரிட்டி நீராடுற இடம் மட்டும் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அப்போது நினச்சா க்ளீன் பண்ணலாம், பண்ண மாட்டீங்க. பண்ணிட்டா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நிதி ஒதுக்கி ஆட்டிய போட முடியாது. நமக்கும் அதுக்கும் நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பணத்தை நமக்கும் நிதி என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துரும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் பிள்ளை சான்றோன் என கேட்ட தாய். இது மற்ற பிள்ளைக்கு. இவங்களுக்கு ஒரு டைலாக் வச்சிருக்கேன். கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் நம்ம கிட்ட கல்வியை சேர்க்காம இருந்திருந்தா பணம் இல்லாதவங்களாம் இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட அடிமையா இருந்திருப்போம். எஜுகேஷன் இல்லைன்னா ஃப்ளைட்டு, காரு, பைக்கு, அவ்வளோ ஏன் எலக்ட்ரிசிட்டியே கிடச்சிருக்காது. எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தானே கண்டுபிடிச்சா, நாம என்ன கிழிச்சோன்னு சில பேர் கேட்கலாம். சுந்தர் பிச்சை சென்னையில் தான் படித்தார். இங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்ல ஃப்ளாஸ் இருக்குதான், அதெல்லாம் சரி பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எஜுகேஷனே வேஸ்ட்டு, தற்கொலைத்தனம் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா உச்சி மேலே தின்னு மிதிங்க. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா. இருக்க எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை, அதை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் இந்தியா வேற எடுத்துட்டு வந்து திணிக்கிறாங்க. நம்ம நாட்டில் படித்தவங்களுக்கே கூட பேசிக் லா தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல் காலேஜில் லா சொல்லி தரலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நம்ம ஊரில் மார்க் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். அதை மாற்றி இன்னோவேஷன் சைட்டு ஃபோக்கஸ் பண்ண வைக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம்,
சார் ஆனா பண்ண மாட்டேன். கம்ப்யூட்டர் ஏஐன்னு இப்போ சொல்லித்தரத்துக்கும் மாற்றுறதுக்கும் நிறையவே இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரதை விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்திய படின்ட்டு. நம்ம நாட்டில் படித்தா சம்பாதிக்க முடியாதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் எஜுகேஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. மார்க் ஷீட் மட்டுமே வச்சுட்டு போனீங்கன்னா 8,000 10,000 தான் கிடைக்கும். எஜுகேஷனோடு சேர்த்து ஸ்கில்லும் வேணும். நம்ம ஊரில் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்குலாம் 50K to 1 lakh வரைக்கும் சேலரி இருக்குது. நானே பார்த்துருக்கேன். மேபி அதோட அதிகமாக கூட இருக்கலாம். அண்ட் ஃபைனலி படிடா ஒழுங்கா படிடா.